கோவை கசின்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாருமே தேங்காய் பர்ஃபி ஆல்ரெடி சாப்பிட்ருப்போம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் பர்ஃபியை நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க தேங்காய் பர்ஃபி ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஜூஸி சாஃப்டி தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இங்கே நல்லா துருவின தேங்காய் 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் துருவி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அது கடிச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூடவே நான் இங்கே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அளவு சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் இங்கே ஒரு அகலமான ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேங்க. நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேனில் நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவு தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக தேங்காயுடைய மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய் கூட இந்த தேங்காய் சேர்ந்து வறுபடும் போது அவ்வளோ மனமாக இருக்குங்க. தேங்காய் மணம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவு பாலையும் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பால் அப்படியே நல்லா தேங்காய் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுங்க. தேங்காய் நல்லா பால் அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சர்க்கரையை இதில் அப்படியே சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு தேங்காயோட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு விட ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி பாகு விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஜஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து அது மேலே நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் பர்ஃபிக்கு. இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க, தேங்காய் பர்ஃபின்னா அதில் பொட்டுக்கடலை இருக்கும். அப்போ தாங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தேங்காய் நல்லா அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் கெட்டியாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மோல்டு வச்சுருக்கீங்களோ அந்த மோல்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா தேங்காய் பருப்பு ஆஸ் யூஷுவல் ரொம்ப கெட்டியாயிருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை நல்லா மோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை 6 to 8 hours வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருங்க. எனக்கு இங்கே 6 hours ஆயிடுச்சுங்க. இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கார்னிஷிங்காக அழகுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை நல்லா பொடி பண்ணிவிட்டு மேலால் தூவி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு மேலே தூவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக சொதன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. டைம் ஆக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.